பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், அதுக்கு ஏதாவது வீட்டுல எளிமையா செய்கிற பரிகாரங்கள் இருக்கா? இது நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது. அகம் பிரம்மாஸ்மி. அவங்க படிப்புக்கு மாத்திரம் இல்ல, மெமரிக்கும் நல்ல ஏறி நல்லா படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் இப்ப சொல்ல போறேன். தாந்திரிக வகையில வழிபாடு வகையில பாத்தீங்கன்னா, விநாயகரை நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை வணங்கினா வச்சுக்கோங்களேன், படிப்பும் மெமரியும் பயங்கரமா ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு சிறந்த வழி, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விநாயகரை ஸ்ரீ மகா கணபதி அப்படின்ற ரூபத்துல தான் நீங்க வணங்க போறீங்க. தொடர்ந்து 16 நாட்கள் செய்ய வேண்டிய பூஜை இது. இத எப்படி செய்யணும்ன்ற வழிமுறையை சொல்றேன். தினமும் காலைல எழுந்திருச்சு முதல்ல சுத்தமா குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்து இந்த விநாயகர் சிலை இல்ல போட்டோ வச்சிருப்பீங்கல்ல, அதை தொடச்சி ஃப்ரண்ட்ல நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துல 5 ஏலக்காய் முன்னாடி நல்ல பச்சையா நல்ல ஏலக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 ஏலக்காய், அந்த கணக்குல ஒரு 5 ஏலக்காய்க்கு அந்த கிண்ணத்துல போடுறீங்க. ஓகேங்களா? இன்னொரு கிண்ணத்துல 2 பேரிச்சம்பழம் வைக்கிறீங்க. அதே போல விநாயகருக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கு வச்சு அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். ஓகேங்களா? ஏத்திட்டு இந்த ஏலக்காய் அந்த கிண்ணம் இருக்குல்ல, அது மேல வலது கை அதோடைய ஆள்காட்டி விரலை இப்படி தூக்கி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்றீங்க. சொல்லி முடிச்சதும் ஊதத்தி காட்டுங்க, கற்பூரம் காட்டுங்க. காமிக்கும் போது என் பிள்ளை நல்லா படிக்கணும், அவனுக்கு நல்ல மெமரி வரணும், இதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க மகா கணபதின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு டப்பா தனியா ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5 ஏலக்காய் அந்த டப்பால போட்டு மூடிட்டு, ஓகேங்களா? அந்த 2 பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை அந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்துருங்க. ஒரு பச்சை கலர் நூல் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை நூல் எடுத்து இந்த மொத்த ஏலக்காயும் அதை கோத்து மாலை மாதிரி செய்யுது. ஓகேங்களா? மாலை செய்ய வேண்டியது பச்சை நிற நூல்ல, பச்சை கலர் நூல்ல ஏலக்காய் மாலை செய்றீங்க. செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு இந்த ஏலக்காய் மாலையை போட சொல்லி கொடுத்துரு. ஓகேங்களா? அது விநாயகர் கழுத்துல போய் விழணும். கொடுத்ததும் பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு கொடுத்து யாருக்காக செஞ்சீங்களோ அந்த குழந்தை பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகர் கிட்ட எப்பா உன்னை நம்பி செஞ்சுட்டேன், குருநாதர் ஒருத்தர் சொன்னாரு, அந்த பூஜை 16 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு உங்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க பையனுடைய ஆக்டிவிட்டி பாருங்க. அவனுக்கு பிரெயினும் ஷார்ப்பா இருக்கும், மெமரியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவும் படிப்பான். மகா கணபதி அனுகிரகம் உண்டாகட்டும். சாயராம்.